أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا. أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. الحمد لله. நாசா வழங்கும் ரமதானிய அமர்வுகளில் 23வது அமர்வில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் இருக்கிறோம். கடந்த சில அமர்வுகள்லையும் இன்னைக்குள்ள அமர்வுலையும் தௌபாவை பற்றிய முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம பேசிட்டு வரோம். அதுல தௌபா செய்யும் போது நாம் ஒரு சில விஷயங்களை முக்கியமா மனசுல வைக்கணும். அதுல நம்மளுடைய பாவம் எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும், எவ்வளோ அதிகமான பாவம் நம்ம செஞ்சிருந்தாலும், அல்லாஹ்வுடைய கருணை எப்பயுமே நம்ம பாவத்தை விட பெரியது, மகத்தானது அப்படின்ற விஷயத்த நம்ம உள்ளத்துல நம்ம பதிவு செஞ்சு கொள்ள வேண்டும். இங்க பாவத்தை விட ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, அது மனசு விடுறது, நிராசை அடைகிறது. அல்லாஹுடைய பாவ மன்னிப்புல இருந்து நம்ம ஹோப்ப லூஸ் பண்றது, அதுதான் பாவம் செய்யறதை விட பெரிய பாவம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَى أَنفُسِهِمْ لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. நபியே, நீங்கள் கூறுங்கள், தமக்கு எதிராக வரம்பு மீறிய என் அடியார்களே, قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا, தங்களுக்கே அநீதம் செய்து கொண்டு வரம்பு மீறிய எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவத்தை மன்னிக்க கூடியவனாகவும் மிக கருணையுடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த இடத்துல பாவம் செய்தவங்கள அல்லாஹ் என்ன சொல்றான், பாவிகளே, பாவம் செஞ்சவங்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்னுடைய அடியார்களே, யா இபாதி, எந்த அளவுக்கு அல்லாஹ் பிரியத்தோடும் பாசத்தோடும் தன்னுடைய அடியார்களை எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்களை என்ன சொல்லி கூப்பிடுறான் அப்படின்னா, என்னுடைய அடியார்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்போ இதுல இருந்து அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு எந்த அளவுக்கு பெருசு, அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள் கருணை எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய கருணை எல்லா விஷயத்தையும் சூழ்ந்திருக்கிறது. உலகத்துல என்னென்ன விஷயங்கள், மகத்தான விஷயங்கள், பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் சூழ்ந்தது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி ஹதீஸ்ல வருது, இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூறுகிறான். அப்போ அல்லாஹுடைய இந்த ரஹ்மத்தை பற்றி ஒரு அடியானுக்கு அதிகமாக நம்பிக்கையூட்டும் வசனம் இந்த வசனம் தான். இந்த ஆயத்துல தான் அல்லாஹ் எவ்வளவு பாவம் செய்த அடியார்களுக்கும் தன்னுடைய தௌபா, தன்னுடைய ரஹ்மத்தை பத்தி அல்லாஹ் ஒரு ஹோப் கொடுக்கறான். அவனை நம்பிக்கை ஊட்டுறான், நீ என்கிட்ட வந்துரு, நான் பாவம் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், உன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு குர்ஆன்லயும் தௌபாவை பத்தி அதிகமாக ஆர்வமூட்டி மனிதனுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வசனமாக இந்த வசனம் இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்லும் போது, قالوا ومن يقنط من رحمة ربه إلا الضالون, அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய கருணையிலிருந்து யார் விரக்தி அடைவா, யார் அதுல இருந்து
ஹோப்பை வந்து லூஸ் பண்ணுவா. யார் வந்து அல்லாஹுடைய ரஹ்மத் கருணையிலிருந்து நம்பிக்கை எழுந்துடுவார்களோ அவர்கள் வழி தவறுகள் தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் வரும்போது இன்னஹு லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய ஒரு அருளிலிருந்து காஃபிர்களை தவிர வேறு யாரும் அதிலிருந்து நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். அப்போ ஒரு முஃமினுடைய அடையாளம், அவர் எவ்வளவு பாவம் செஞ்சாலும், எவ்வளவு அதிகமான பாவத்தில் ஈடுபட்டாலும், பெரும் பாவத்தில் அவன் வந்து சிக்கியிருந்தாலும் அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய கருணையிலிருந்து அவன் வந்து நம்பிக்கை இழக்க மாட்டான். இதுதான் வந்து ஒரு முஃமினுடைய அடையாளம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அத்தாஇபு மினல் ஸம்பி கமன் லா ஸம்ப லஹ். ஒரு அடியான் பாவம் செய்த ஒரு அடியான் பாவத்தை செய்யாத ஒருத்தவனை போலாவான். ஒருத்தர் பாவம் செய்யறாரு, அந்த பாவத்திற்கான பரிகாரமாக தௌபா செய்து விடுகிறார். அவர் என்ன செய்யறாரு, தான் செய்த பாவத்தை நினைத்து உள்ளத்தால் வருந்தி அல்லாஹ்ட்ட முறையிட்டு அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து இன்னும் அந்த பாவமே நிச்சயமாக செய்ய மாட்டேன் அப்படின்னு அவரு அல்லாஹ்ட்ட சரணடைஞ்சு அல்லாஹ்ட்ட கையேந்தி துஆ கேட்டு பாவம் மன்னிப்பு பெற்றாரு அப்படின்னா அவரு பாவம் செய்யாத பரிசுத்தமான ஒரு மனிதரை போன்ற அவர் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி தௌபாவுடைய சிறப்புகள்ல நிறைய ஏராளமான சிறப்பு இருக்குது. அதுல அல்லாஹ் குர்ஆன்ல கூறி காட்டுகிறான் தௌபா செய்யறவர்களை பற்றி, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் முஃமின்களுடைய அடையாளத்தை பத்தி கூறிட்டு வரோம். அதுல என்ன சொல்றான், அவர்கள் வந்து கொலை செய்ய மாட்டார்கள், அவர்கள் மானக்கேடான விஷயத்தில் ஈடுபட மாட்டார்கள், அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போடுறோம். வஇபாதுர் ரஹ்மான், அல்லாஹுடைய அடியார்களுடைய பண்புகள் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், இந்த செயல்களை செய்யறவங்க யாரு அப்படின்னா பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யுதாஅஃப் லஹுல் அஸாபு யௌமல் கியாமத்தி வ யஹ்லுது ஃபீஹி முஹானா. இந்த மாதிரி பாவத்தில் ஈடுபடுறவங்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக்கி தண்டனையை கொடுப்பான். கியாமத்துல அவருக்கு இழிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு வேதனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். ஆனால் யார் வந்து தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா அவர்களுடைய பாவங்களை நன்மையாக மாட்டுவான். சரியா? இப்போ ஒரு பாவம் செஞ்சிட்டாரு, தௌபா செஞ்சிட்டா வெறும் அந்த பாவத்திலிருந்து மட்டும் அவருக்கு விலக்கு கிடையாது, அந்த பாவம் மன்னிக்கப்படுறது மட்டும் கிடையாது, அவர் செய்த பாவங்களுக்கு பகரமாக அல்லாஹ் நன்மைகளை அவருக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்துல அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அப்போ ஒருத்தர் பாவத்துல ஈடுபடுறாரு, திருட்டுல ஈடுபடுறாரு, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்புகள்ல ஈடுபடுறாரு அப்படின்னா அவர் என்ன செய்யணும், அல்லாஹ் மேல நம்பிக்கை இழந்துடக்கூடாது. இப்ப நிறைய மக்கள் என்ன செய்யறோம், 30 வருஷம் 40 வருஷம் பாவத்திலே இருந்துட்டேன், இதே தொழில இருந்துட்டேன், ஹராமான சம்பாத்தியத்துல இருந்துட்டேன், இதுக்கப்புறம் மாறி என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் எங்க அல்லாஹ் எப்படி என்ன நரகத்துலதான் போடுவான், நம்ம எப்படி நரகத்துக்கு தான் போறோம் அப்படின்ற ஒரு இதுல தன்னுடைய வாழ்க்கையில தௌபாவுடைய தௌஃபீகே உங்களுக்கு கிடைக்காம போயிருது. அப்போ எந்த நேரத்திலையும் அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய கருணையிலிருந்தும் அல்லாஹுடைய தௌபாவிலிருந்தும் நாம் வந்து அதுல இருந்து நிராசை அடைஞ்சு மனசு விட்டு போயிடக்கூடாது. அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான், நான் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், இதுக்கு மேல நான் திருந்தி என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு யோசனை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தௌபாவின் வாசல் எப்போதுமே திறந்து இருக்குது. அந்த விஷயத்தை நாம் முதல்ல புரிந்தால்தான் நம்ம வந்து தௌபாவின் பக்கம் விரைவோம். அப்பதான் அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்களாக நாமும் ஆகலாம். நம்ம இன்ஷா அல்லாஹ் பிறகு ஒரு சில உதாரணங்களை பத்தி பார்ப்போம். நம் முன் சென்ற அறிஞர்கள், முன் சென்ற நல்லோர்களுடைய தௌபா எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாங்க, அவங்களுடைய தௌபாவுக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி தலகீழ மாறி போச்சு அப்படின்ற விஷயத்த இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஒரு கவிஞர், அரபி கவிஞர் கூறுகிறார், யா ரப்பி இன் அதுமத் ذنوبي كثرة فلقد علمت بأن عفوك أعظم. என்னுடைய ரப்பே என்னுடைய பாவங்கள் வந்து ரொம்ப அதிகமாக மிகச்சி பெரிய அளவுக்கு பாவம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா
நான் அறிந்து கொண்டேன் உன்னுடைய பாவ மன்னிப்பு, உன்னுடைய ஆஃபு அது என்னுடைய பாவத்தை விட மிக பெரியது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, இன் கான லா யர்ஜூக இல்லா முஹ்ஸினுன் ஃபமன் ஸல்லதி யத்உ வயர்ஜுல் முஜ்ரிமு. உன்ன ஒரு நல்லடியார், நல்லதை மட்டும் செய்யக்கூடியவர் தான் உன்கிட்ட துவா கேட்கணும், உன் பக்கம் வரணும், உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கணும் அப்படின்னா பாவம் செய்யக்கூடிய என் போன்ற பாவிகள் யார்கிட்ட தான் போறது, யார நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. மாலி இலைக்க வசீலத்துன் இல்ல ரஜா வ ஜமீலு அஃபிக சும்ம இன்னி முஸ்லிமு. நான் உன்கிட்ட திரும்புறதுக்கு எந்த ஒரு வழி, எந்த ஒரு வசீலாவும் இல்ல ரஜா, நான் உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறேன், உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை தவிர நான் உன்கிட்ட கேட்கறது உன்னுடைய ரஹ்மத்துக்கு தகுதியானவன் கிடையாது. ஆனா உன்னுடைய ரஹ்மத், உன்னுடைய கருணை, உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜமீலு அஃபிக, அதே மாதிரி உன்னுடைய அழகான பாவ மன்னிப்பு, உயர்ந்த பாவ மன்னிப்பு, அந்த இதன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. சும்ம இன்னி முஸ்லிமு, நான் முஸ்லிமா இருக்கேன் அப்படின்றதுதான் அந்த ஒரு அடிப்படையில தான் உன்கிட்ட வரானே தவிர உன்னுடைய ரஹ்மத், உன்னுடைய பாவ மன்னிப்புக்கு நான் தகுதியான ஆளா இல்ல. ஆனா என்னுடைய பாவத்தை விட, என்னுடைய தவறுகளை விட உன்னுடைய ரஹ்மத், உன்னுடைய பாவ மன்னிப்பு, உன்னுடைய கருணை பெருசு அப்படின்றதுக்குள்ள நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ இங்க நம்ம ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அநேகமா நம்ம பலவர் கேள்விப்பட்ட சம்பவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முன் சென்ற சமுதாயத்துல பனு இஸ்ராயில்ல உள்ள ஒரு மனிதர், அவர் என்ன செய்யறாரு, பாவத்தில் அதிகமா ஈடுபடக்கூடியவரா இருக்காரு. குறிப்பா மக்களை கொலை செய்யக்கூடியவரா, அதிகமா எதுக்கெடுத்தாலும் மக்களை கொலை செய்வாரு. அவர் 99 நபர்களை கொலை செஞ்சுட்டாரு. கொலை செஞ்சுட்டு அவருக்கு மனசுல ரொம்ப வருத்தமா இருக்குது, இவ்வளவு பாவம் பண்ணிருக்கோமே, இத்தனை பேரை கொலை செஞ்சிருக்கோமே. அப்போ அவர் ஒரு ராஹிப், ஒரு துறவி, அதாவது இபாதத்திலேயே முழுக்க தன்னுடைய வாழ்க்கையில ஈடுபட்ட அந்த ஒரு துறவிட்ட கேட்கிறாரு, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா? அப்போ அந்த துறவி, அந்த ராஹிப் என்ன சொல்றாரு, அந்த வணக்கசாலி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்ட, 99 கொலை பண்ணிட்டு இப்போ அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் இனிமேலாம் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு இன்னும் கோபம் வந்துடுது. அவரையும் சேர்த்து அவர் கொலை செஞ்சுட்டுறாரு. அதுக்கப்புறமா திரும்ப அவருக்கு மனசுல ரொம்ப வருத்தமா இருக்கு, நம்ம இவ்வளவு பாவம் செய்யறோமே, என்ன செய்யறது அப்படின்னு திரும்ப இன்னொரு அறிஞர்கிட்ட அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் 100 கொலை பண்ணிட்டேன், நான் என்ன செய்யறது, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு, அல்லாஹ் மன்னிப்பதற்கு தடுப்பவர் யார் இருக்க முடியும்? அதனால நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, கேட்டு இந்த ஊர் தொலைவான நீங்க இருக்கிற அந்த சூழ்நிலையை விட்டு அல்லாஹ்வுக்காண்டி வேற ஒரு ஊருக்கு மனம் திருந்தி நல்லவரா இருக்கிறதுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரும் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டு அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போது வழியில அவருக்கு மரணம் வந்துடுது. அப்போ அவருடைய உயிரை கைப்பற்ற, நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கும் கெட்ட உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கும் போட்டி போடுறாங்க. 2 பேரும் சண்டை போடுறாங்க. இவர் நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு சொல்றாரு, இவர் நான் திருந்தி அந்த ஊருக்கு போகும்போதுதான் மரணம் நடந்துச்சு, அதனால நான் தான் கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லும் போது தீய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு சொல்றாரு, இல்ல இவர் இன்னும் அந்த ஊருக்கே போல, இவ்வளவு பாவம் பண்ணியிருக்காரு, அதனால நான் தான் இவரை உயிரை கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, மலக்குமார்கிட்ட சொல்றான், நீங்க போய் பாருங்க, அளந்து பாருங்க, எந்த ஊருடைய டிஸ்டன்ஸ் தொலைவு நெருக்கமா இருக்குமோ அதன்படி அந்த ஊருக்கு போய் சேரக்கூடிய தொலைவு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அவரு நல்லவருடைய கூட்டத்துல நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு கைப்பற்றட்டும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த பூமிகிட்ட அல்லாஹ் கட்டளையிடுறான், பூமியே அந்த நல்ல ஊரின் பக்கம் அவருடைய அந்த இதை சமீபமாக்கிரு, நெருக்கி வச்சிரு. அந்த கெட்ட ஊர் எந்த ஊர்ல பாவம் செஞ்சாரோ அந்த ஊர்ல இருந்து அவருடைய தொலைவை அதிகமாக்கிரு. அப்போ நல்ல ஊருக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி அவருடைய இது ஆக்கிறேன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை. அதன் மூலமாக அவர் அந்த நல்லோர்களுடைய கூட்டத்தில் அவர் சேர்க்கப்படுகிறார். அப்போ எவ்வளவு பெரிய பாவம் நம்ம செஞ்சாலும், எவ்வளவு பெரிய தவறுகள், ஒரு சில பேர் என்ன விஷயம் பண்றாங்க அப்படின்னா, நம்ம தௌபா செஞ்சு எதுக்கு, எப்படியும் தௌபா செய்யறோம்,
இப்போ போய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, தவறா சம்பாதிக்க கூடாது அப்படின்ற விஷயத்துல நம்ம தௌபா செய்யறோம். தௌபா செஞ்சுட்டு திரும்பவும் நம்ம அந்த பாவத்தை எதனை செய்யறோம், அதனால நம்ம ஏன் தௌபா செய்யணும், நம்ம தௌபா செய்யாம அப்படியே இருந்துடலாமே அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம எப்போ உண்மையான முறையில தௌபா செஞ்சு அல்லாஹ்ட்ட மனமுருகி கேட்கிறோமோ அப்போ கண்டிப்பாக அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான். திரும்ப நம்ம தெரியாம திரும்ப அந்த தவறுல விழுந்தாலும் திரும்ப அல்லாஹ்ட்ட கேட்டா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு நம்மளுடைய பாவத்தை விட அதிகம் அப்படின்ற இந்த ஒரு காயிதா, இந்த ஒரு பிரின்சிபல், இந்த ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அல்லாஹ்வுடைய கருணையை பத்தி சொல்றாங்க. அல்லாஹ் சொல்வதாக, எனது கருணை என் கோபத்தை மிகைத்து விட்டது, எனது பொறுமை எனது கடுமையை விட பெரியது, எனது மன்னிப்பு எனது தண்டனை விட மிக பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கூறுவதாக இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய பொறுமை அப்படின்றது அதிகமா இருக்குது. நம்ம அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வேதனை அதை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய பொறுமை, அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மளுடைய பாவங்களை பிழைகளை பொறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்து மீது ஆதரவு வைக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிரந்தரமான, அதாவது ஒரு பீரியட், ஒரு ஸ்பெசிபிக்கான குறிப்பான இவருக்கு மட்டும், நல்லடியார்களுக்கு மட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பாவிகளுக்கு, நல்லவர்களுக்கு, கெட்டவர்களுக்கு, இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்க காஃபிர்களுக்கும் கூட உலகத்தில் அல்லாஹ் ரஹ்மத் செய்யக்கூடியவனா இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்களில் முக்கியமான ஒரு பெயர் அத்தவ்வாப். அத்தவ்வாப், அத்தவ்வாப் அப்படின்னா அதிகமாக பாவ மன்னிப்பை ஏற்கக்கூடியவன். அதுதான் இது அல்லாஹ்வுடைய சிஃபத்துல முக்கியமான ஒரு சிஃபத்தாக இருக்குது. அப்போ நம்ம அதிகமா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அதே மாதிரி பாவ மன்னிப்பு தேடுபவர்களை அல்லாஹ் அதிகமா நேசிக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களா நம்ம ஆகணும் அப்படின்னா பாவ மன்னிப்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அப்போ இந்த பாவ மன்னிப்புடைய விஷயங்களை நாம் முதல்ல சரியான முறையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு மறு ஆய்வு செய்யணும், மறுபரிசீலனை செய்யணும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, சரி பாவங்கள் தவறுகள் எல்லாத்தையும் நடக்கும், ஆனா அதுல இருந்து நான் அல்லாஹ்ட்ட திரும்புறேனா, அல்லாஹ்ட்ட நான் பாவ மன்னிப்பு தேடுறேனா அப்படின்ற விஷயங்களை நம்ம சுய பரிசோதனை செய்து நம்மளுடைய வாழ்க்கையை சீர அமைச்சுக்கும் போது அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய அடியார்களாக நாம் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் நம் அனைவர்களும் தௌபத்துன் நசூஹா என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையான தௌபா செய்தவர்களாக ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.